உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இந்த டிவி வாயிலாக நிறைய மெசேஜ், நிறைய பதிவுகள் மூலியமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த பதிவுகள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளமாக்குவதற்கு நிறைய விஷயங்கள் இந்த பதிவு மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் மே மாத பலன்கள் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது மீனத்தில் சனி பகவான், ராகு பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான், இந்த 4 ராசிகளும் மீனத்தில். மேசத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், கன்னியில் கேது பகவான். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் இது. இந்த மாதத்தில் சில முக்கியமான பெயர்ச்சிகள், கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு மே 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போகிறாங்க. அது போக மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பின்னோக்கி பயிற்சி ஆகிறாங்க. அப்போ பின்னோக்கி கும்பத்துக்கு அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறாங்க. கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த பெயர்ச்சிகளாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி, என்னுடைய மகத்தான மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. உங்களுக்கு கடந்த காலத்தில் அந்த 7.5 சனியின் தாக்கத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. இதற்கு மேலே உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங்ஸ் தான் வரும், நெகட்டிவ் திங்கிங்ஸ் கண்டிப்பாக வராது. இதற்கு முன்னாண்ட நெகட்டிவ் திங்கிங்ஸ் தான் உங்களுக்கு வந்துச்சு. இது நடக்குமா, இது செய்யலாமா, இந்த வழியில் போகலாமா, இது போகலாமா போகக்கூடாதா, அவரை சந்திக்கலாமா சந்திக்க வேண்டாமா, சந்திச்ச அந்த காரியம் நடக்குமா நடக்காதா, அவங்ககிட்ட கடன் கேட்கலாமா கிடைக்குமா கிடைக்காதா, இது மாதிரி நெகட்டிவ் திங்கிங்ஸ் தான் உங்களுக்கு அந்த 7.5 சனி காலகட்டங்களில் நிறைய இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே அப்படியே பாசிட்டிவ் திங்கிங்காக மாறும். இவரை பார்க்க போகிறோம், இந்த காரியம் நடக்கும். இந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம், நாம் சக்ஸஸ் பண்ணுறோம். இவர் மூலியமாக இந்த காரியம் நம்மளுக்கு நடக்கவிருக்கிறது, நாம் போய் பார்க்குறோம், நடக்கும். இது மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எது நினைச்சாலும் நினைச்சது நினைச்ச மாதிரியாக நடப்பதற்குண்டான ஒரு பகிரங்கமான ஒரு நல்ல காலம் இந்த பீரியடில் உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எடுத்ததெல்லாம் ஜெயம், நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சபலம். சுக்கிர பகவான் யாரு? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி ஒரு ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருந்தாலே யோகம். அவரே உச்சபலத்தோடு இருந்தால் டபுள் யோகம். மகர ராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்போ டபுள் யோகம் தான். அப்போ அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்களுடைய முயற்சி, வீரிய, வெற்றி, விஜயஸ்தானத்தில் அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக ஜெயம். நீங்கள் எதை நினைத்து போகிறீர்களோ அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். இது போக உங்களுக்கு வண்டி வாகனம், அது போக பார்த்தீங்கன்னா கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், கனரக வாகனங்கள் வாங்கலாம், உங்கள் தொழிலுக்கு வாகனங்கள் வாங்கலாம்.
இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குது. அதுபோக இந்த பீரியடில் வீடு கட்டலாம், சுபகாரியங்கள் பண்ணலாம். அப்படி சுபகாரியம் பண்ணி அதன் மூலியமாக சந்தோஷப்படலாம். உங்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தில் சந்தோஷம் அப்படின்னாவே என்னன்னு தெரியாது. அந்த சந்தோஷத்தை வித்துட்டீங்க, அந்த சந்தோஷத்தை தொலைச்சிட்டீங்க. அது மாதிரி குழப்பத்தில் தான் நீங்கள் வாழ்ந்தீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு உண்மையான சந்தோஷம், ஒரு நிலையான சந்தோஷம், ஒரு சந்தோஷப்படுற மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவிருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, நான் செத்த பணத்துக்கு சமமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான சந்தோஷங்களும் போச்சு, தொலைச்சிட்டேன், எல்லாமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு கூட உங்க வாழ்க்கை புத்துயிர் பெற்று ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் படிப்படியாக முன்னேறி நீங்க வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள். இது உண்மை, இது நடக்கும். அப்ப இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ ரிஷபத்தில் இருக்கிறாங்க. இந்த ரிஷபத்திலிருந்து 9ஆம் பார்வையாக அந்த மே 14 வரைக்கும் உங்க ராசியவே பார்க்குறாங்க. அப்போ அந்த மே 14 வரைக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக அந்த குருவுடைய பார்வை, அந்த குரு மிதுன ராசிக்கு பயிற்சியை போயிடுவாங்க. அந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் விழுகிறது. அப்போ அந்த 2ஆம் இடத்துல விழுகிறதுனால தனம், ஐஸ்வர்யம், குடும்பத்தில் மனசங்கடம், திருப்தி இல்லாமல், 2 பேரும் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு மன நிம்மதி இல்லாமல், ஒரு மன சந்தோஷம் இல்லாமல், சாப்பாடாக்கி அங்கே வச்சிருவாங்க, நீங்கள் போட்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை, அந்த நிம்மதியே இல்லாமல், மக்கள் கூடயும் ஒரு நல்ல திருப்தி நல்ல சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்ல குடும்பம், நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல நிம்மதி மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளாம் 100 வருஷம் வாழ போகிறது இல்லைங்க, 200 வருஷம் வாழ போகிறது இல்லைங்க. வாழக்கூடிய நாட்கள் வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாவே அது போதும். நீங்கள் அதைத்தான் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் காசு பணத்தை பெருசாக நினைக்கல. காசு பணம் யாருக்கு தேவை? நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாலே அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. அதே சந்தோஷம் இந்த பீரியட்ல உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு தேவைக்கு தகுந்த பணமும் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி உங்க 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவானால குடும்பத்துல கஷ்டம், குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரிவு, குடும்பத்துல சிக்கல் இதெல்லாமே வரும். ஆனால் உங்களுக்கு அது பலிக்காது. ஏன் பலிக்காது அப்படின்னா, அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை அந்த குரு பகவான் பார்த்துறார். அப்ப அந்த குரு பகவான் பார்த்ததுனால அந்த ராகுவுடைய தோஷம் எடுபடாது. அந்த குரு பகவான் பார்வை ராகு மேல பட்டதுனால அந்த ராகு விஷத்தன்மையை இழந்து விட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு குபேர பலனை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு இருக்கிறது. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகம். அது பார்த்தீங்கன்னா லாட்ரி யோகமாக இருக்கலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம், ஒரு பணம் போட்டு அது பெரிய வளர்ச்சியை கொடுக்கலாம். உங்களுக்கு பல வருடமாக உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுக்காதவங்க இப்போ திருப்பி கொண்டு வந்து கொடுக்கலாம். இது மாதிரி யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க எங்கேயோ வெளியில் போனீங்கன்னா லாட்ரி வாங்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களும் கண்டிப்பாக லாட்ரி வாங்குங்க. சிங்கப்பூர், மலேசியா, புருனே, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, ஜப்பான், இது மாதிரி வெளிநாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்குது. இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மகர ராசிக்காரங்கள், அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஆரம்பம் இதுதான்.
கண்டிப்பாக உங்களுக்கு லாட்ரி யோகமும் இருக்குது. நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் நல்ல மாற்றம் கிடைக்கும். இங்கிருந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்க அங்கேயே சிட்டிசன்ஷிப் ஆகலாம், அங்கேயே சொத்து வாங்கலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே திருப்தியாக இருக்குது. நீங்கள் நினைத்த மாதிரியான நல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது. அப்புறம் என்னங்க கவலை மகர ராசிக்காரங்களே? எதுவுமே நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கே சார் எங்களுக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஆரம்பமாயிருச்சு. இது நடக்க போகுது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுத தான் போகிறீங்க. நடந்தால் நன்றின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். மகர ராசியில் பிறந்த பெண்கள் அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் அவங்க பட்ட வேதனைக்கும் அளவே இல்லை. மாளாத கஷ்டம், மாளாத துயரம், மக்களால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனை, செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனை, எல்லா விதத்திலையும் கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க. குடும்ப சந்தோஷம், மக்கள் சந்தோஷம், உங்களுக்கு தொழில் சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகிறது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானை வணங்குங்க. அந்த குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ அந்த குரு பகவானை வணங்கி வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள்லையும் விரதம் இருந்து அந்த குரு பகவானை வணங்கி வாங்க. இல்லைன்னா ஆலங்குடி அந்த குரு பகவானுடைய கோயிலுக்கு மகர ராசிக்காரங்கள் இந்த 1 வருஷம் பூரா டைம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு வாங்க. அது போக அந்த சுண்டுக்கடலை, மூக்கு சுண்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, 108 சுண்டுக்கடலைகளை ஒரு வெள்ளை துணியில் கட்டி அது கூட 108 மிளகு போட்டு அது கூட ஒரு கைப்பிடி உப்பு அதில் போட்டு அதை கட்டி வச்சு ஒரு 3 நாள் சாமி ரூமில் வைங்க. 3ஆவது நாள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஆற்றுலையோ குளத்துலையோ கடல்லையோ என்னுடைய கஷ்டங்கள் பரிகாரம் ஆகும்னு சொல்லி அதை கொண்டு போட்டுவாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த தசாபுத்திகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இங்கே கேட்டுக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.